ஹாய்ங்க. என் பையனுக்கு ரொம்ப நாள் ஆசைங்க பலாப்பழம் சாப்பிட்ணுன்னு. அந்த பலாப்பழத்தை எங்கள் வீட்டுக்காரர் ஒரு பலாப்பழம் ரூ. 150 போட்டு ஒரு பெரிய பலாப்பழமாக ஒன்று வாங்கிட்டு வந்தார். அது எப்படிடா இருக்குன்னு நினச்சிக்கிட்டு நாங்கள் ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அது வந்து பச்சையாக இருக்குது, ஒரு 10 நாளைக்கு வீட்லேயே வைங்க, 10 நாள் கழித்து அறிங்கன்னு சொன்னாங்க. என் பையன் ஸ்கூல் போயிட்டு வர்றது, அந்த பலாப்பழத்தை தட்டி பார்க்குறது, தொட்டு பார்க்குறது, அம்மா பழுத்துருச்சு அறியலாமா, இன்றைக்கி அறியலாமா, இன்றைக்கி அறியலாமான்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. கரெக்டாக அந்த பழுத்த டைம் வரும்போது அதோடய ஸ்மெல்லு செம்மையாக மணந்துச்சுங்க. அப்போது நான் சரி தங்கம் அறியலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சு அரிஞ்சேங்க. நான் தான் அறிவேன்னு சொல்லிட்டு கத்திக்கு எண்ணெயெல்லாம் போட்டு அவன் என் பையன் அரிஞ்சிட்டான். அரிஞ்சிக்கிட்டு பார்க்குறான், உள்ளார ஃபுல்லாக பாலுங்க. தங்கம் பழுத்துருச்சா என்னன்னு கேட்டேன். அம்மா பழுத்துருச்சு அப்படின்னு ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு பார்த்து சொன்னானுங்க. செம்ம டேஸ்ட்டுங்க. ரூ. 150 நல்ல ஒர்த்துங்க. நல்லா 200 சொலைக்கு மேலே வந்திருக்குங்க பலாசொலை. என்னன்னு கேளுங்க, பலாப்பழத்தை அழிச்சா அது மொத்தமாக சேர்த்து வச்சு சாப்பிடணும் நல்லா இல்லைங்க. நாங்கள் அழிக்கவே அதை க்ளீன் பண்ணவே ஒவ்வொரு பீஸாக எங்களுக்குள்ளே போயிட்டே இருக்கும். இதெல்லாம் க்ளீன் பண்ண பீஸஸ்ஸு. அரை பழத்தை அரிஞ்சு மீதி வச்சிட்டேங்க. அடுத்த நாள் சாப்பிட்டுக்கலாம், ஒரே நாள் சாப்பிட்டா வயிற்று வலி வரும்னு சொல்லிட்டு